Example 12. Saravana's father bought 2 3/4 meter and 2 1/2 meter and 1 1/4 meter of cloths. Find the total length of the cloth bought by him. ஸோ சரவணா அப்படின்ற பையனோட ஃபாதர் வந்துட்டு 2 3/4 நம்ம தமிழில் சொன்னோன்னா 2.25 மீட்டர் அண்ட் 2.5 மீட்டர் அண்ட் 1.25 மீட்டர் கிளாத்ஸ் வாங்குறாரு. நம்ம இதை நார்மலாகவே ஆட் பண்ணி பார்த்துடலாம். 2 4 5 அண்ட் இங்கே ஒரு 3/4 இங்கே ஒரு 1/4 சேர்ந்துச்சுன்னா இது 1 ஆல்ரெடி ஒரு 5 + 1 6 6.5 டோட்டல் ஆன்சர் 6.5 மீட்டர்ஸ். இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். இது நமக்கு நார்மலாக ஆட் பண்ணுறப்பவே தெரிஞ்சிருது. பட் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கப்போ இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மீட்டர்ஸ் லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் இதோட டோட்டல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ 2 3/4 ப்ளஸ் 2 1/2 ப்ளஸ் 1 1/4. ஸோ இது டோட்டல் அப்படின்றதுனால சம் அடிஷனை தான் நமக்கு மீன் பண்ணுது. அதனால் முன்னாடி இருக்க ஹோல் நம்பர்ஸ்லாம் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 2 + 2 + 1 ப்ளஸ் நம்மளோட இந்த ஃப்ராக்ஷன்ஸ் 3/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. ஸோ 2 + 2 4 4 + 1 5 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறது வந்துட்டு இந்த 4க்கு மேலே 3 + 1 ப்ளஸ் இந்த 1/2. ஸோ 5 + 3 + 1 4/4 ப்ளஸ் 1/2. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 4 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணியும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதோட டினாமினேட்டரை சேம் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 ப்ளஸ் இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 4 is 4 1 ப்ளஸ் இந்த half 5 + 1 6 6 + half 6.5 மீட்டர். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 13. ஆட் 3 2/4 ப்ளஸ் 7 2/5. ஸோ 2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்து இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல் நம்பர் தனியாகவும் ஃப்ராக்ஷன் தனியாகவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றி டினாமினேட்டரை சேம் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நமக்கு அடிஷன்றதுனால ஈஸியான மெத்தட், நம்ம ஹோல் நம்பர்ஸ் தனியாக ஃப்ராக்ஷன்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் 3 + 7. தென் என்னோட ஃப்ராக்ஷன்ஸ் 2/4 ப்ளஸ் 2/5. 3 + 7 10. இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை, இங்கே நடுவில் ப்ளஸ் வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 5s are 10 ப்ளஸ் 2 4s are 8 divided by 4 5s are 20 which is equal to 10 plus 10 + 8 18/20. 18/20 cancel பண்ணுறப்ப 9 2s are 18 10 2s are 20. ஸோ 10 + 9/10. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா 10 9/10. Think about the situation. One day, Anita's mother bought 5.5 liters of milk. She has used only 3 1/4 liters of milk to prepare payasam. How much milk is left? That is 5.5 minus 3 1/4. That means 3/4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனிதாவோட அம்மா 5.5 லிட்டர் 5.5 லிட்டர்ஸ் மில்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் 3 1/4 அதாவது 3/4 தட் மீன்ஸ் 3.25 லிட்டர்ஸ் அது வந்துட்டு பாயசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அவங்கக்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 5.5 லிட்டர்லேருந்து இந்த 3.25 லிட்டரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை ஒரு சுச்சுவேஷனாக வச்சு இந்த சப்ராக்ஷனை பண்ண சொல்லி எக்ஸாம்பிள் 14 கொடுத்துருக்காங்க. In the above situation, find the quantity of milk left over. So subtract 3 1/4 from 5.5. ஸோ இந்த 5.5லேருந்து இந்த 3.25 இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடிஷனில் என்ன பண்ணோன்னா ஹோல் நம்பர்ஸ் தனியாக ஃப்ராக்ஷன்ஸ் தனியாக ஆட் பண்ணி
அதை ரெண்டையும் சேர்த்து ஆன்சராக சொன்னோம். இங்கே சப்ராக்ஷன்லேயும் அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்போன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ பெரிய நம்பரோட ஃப்ராக்ஷனும் சின்ன நம்பரோட ஃப்ராக்ஷனை விட பெருசாக இருக்கப்போ, ஸோ பெரிய நம்பர் இங்கே 5 பெருசாக இருக்குது, 3 சின்னதாக இருக்குது. அதே சேம் ஹாஃப் பெருசாக இருக்குது, இந்த குவார்ட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பெரிய நம்பர் ஹோலாகவே சின்ன நம்பரை விட பெருசாக இருக்கணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்படி அந்த சம்மை சால்வ் பண்ணலான்னா, the quantity of milk left over, அதாவது அந்த 5.5லேருந்து 3/4 3 1/4 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 5 - 3 ப்ளஸ் 1/2 - 1/4. ஸோ 5 - 3 2 ப்ளஸ் denominator சேமா இல்லை, ஸோ cross multiplication 1 4 is 4 minus 1 2 is 2 divided by 2 4s are 8. So 2 plus 4 minus 2 2 by 8. So 1 2 is 2, 4 2s are 8, which is 2 plus 1/4, which is equal to 2 1/4. Letters. Example 15. Simplify 9 1/4 minus 3 5/6. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் ஹோல் நம்பர்ஸ் தனியாக, ஃப்ராக்ஷன்ஸ் தனியாக, அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணோம். பட் இந்த சம்மில் கம்பேர் பண்ணுறப்ப ஹோல் நம்பரில் பெரிய நம்பராக இருக்க நம்பரோட ஃப்ராக்ஷன் சின்ன நம்பராக இருக்கிற நம்பரோட ஃப்ராக்ஷனை விட சின்னதாக இருக்குது. ஸோ நமக்கு ரெண்டுமே பெருசாக இருக்கணும். ஹோல் நம்பரும் பெருசாக இருக்கணும், ஃப்ராக்ஷனும் பெருசாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஹோல் நம்பரும் சின்னதாக இருக்கணும், ஃப்ராக்ஷனும் சின்னதாக இருக்கணும். அப்படி இருக்கப்போ தான் நம்மளால் ஹோல் நம்பர் தனியாக, ஃப்ராக்ஷன் தனியாக ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். பட் இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் 9 1/4. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றணும்னா டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர், அதாவது 9 × 4, இது ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ணுறோம், ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் 1 டிவைடட் பை அதே சேம் டினாமினேட்டர் 4. ஸோ 9 4s are 36 ப்ளஸ் 1 divided by 4. 36 plus 1 37/4. Next 3 5/6. So 3 × 6 plus 5 divided by in the 6. So 3 6 are 18 plus 5/6. So 18 plus 5 23/6. So ரெண்டு fractions என்னென்ன கிடைச்சிருக்கு? 37/4 minus 23/6. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை. ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைன்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 37 × 6 23 × 4ன்னு சொல்லி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு மெத்தட்லையுமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 டேபிளில் 2 2s are 4 3 2s are 6. அகைன் 2 டேபிளில் 1 2 is 2 3 2 டேபிளில் வராது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கலாம். 3 டேபிளில் இந்த 1 and 1 3 is 3. ஸோ 2 × 2 × 3 2 2s are 4 4 3s are 12. ஸோ என்னோட எல்சிஎம் 12. ஸோ இங்கே டினாமினேட்டர் 12 மைனஸ் டினாமினேட்டர் 12. ஸோ 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3. ஸோ அதே 3ஆல் நான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 7s are 21, பேலன்ஸ் 2, 3 3s are 9, 9 plus 2 11. அண்ட் 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும்? 2. ஸோ இன்ட்டு 2 6 2s are 12 போட்டாச்சு. இங்கே 2 3s are 6, 2 2s are 4. ஸோ டினாமினேட்டர் 12 111 minus 46. 111ல் 46 போச்சுன்னா 65/12.
ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. எனக்கு கொஷின்ஸ் ரெண்டுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நான் என்னோடய ஆன்சரையும் நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணிடணும். ஸோ 65 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 65 12ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 65க்குள்ளே எத்தனை 12 இருக்குது? 1 12 is 12, 2 12s are 24, 36, 48, 5 வரும். 5 2s are 10க்கு 0, பேலன்ஸ் 1, 1 5 is 5, plus 1 6, 60 வரும், பேலன்ஸ் 5. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? குவாஷன்ட் 5, ரிமைண்டர் 5, டிவைசர் 12. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். இந்த எல்சிஎம் மெத்தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.